அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கீரை வந்து வல்லக்கீரை, அதாவது வளலைக்கீரை அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் இதை வந்து வல்லாருன்னு கூட தெரியாமல் கூட விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கீரை இலையை ஆஞ்சி நம்ம பொரிச்சியும் சாப்பிட்லாம், பருப்பு போட்டு கடைஞ்சியும் சாப்பிட்லாம். ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டு வரைக்கும் உடம்புக்கு நல்லாயிருக்கும். அதாவது மலத்தேக்கல் பிரச்சனை வராது, உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறுக்கு வலி உண்டாகும். அதாவது கோவை இலையை நம்ம பறித்து நம்ம சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட குறுக்கு வலியை பூரா தீக்கும். ஆனால் இந்த கீரை வந்து குறுக்கு வலியை உண்டாக்கும். இதெல்லாம் ஒரு அளவோடு சாப்பிட்ணும். இது வந்து மாற்றிக்க 2 தடவையோ ஏதோ கிடைக்கும்போது ஊடோட சாப்பிட்ணும். இந்த ஏரியாவில் பாருங்கள், இது பூராமே வல்லக்கீரை தான். அதனால் வந்து இது வந்து சாப்பிடலாம், அவ்வளவு ருசியாகவும் இருக்கும். உடம்புக்கு வந்து ஒரு தடவை 2 தடவை சாப்பிடும்போது நல்லா மலச்சக்கு இல்லாமல் கீரை உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட கீரையெல்லாம் நம்ம எந்தெந்த கீரையை சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது அப்படிங்க வந்து நம்ம ஒன்று இப்போ பிரித்து சொல்லிட்டு வரோம். நான் இந்த கீரையை சாப்பிட வேண்டிய கீரை தான், ஆனால் அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா இது வந்து உடம்புல வந்து நோயை உண்டாக்கும். அதாவது குறுக்கு வலி ஒரு சில இது உண்டாக்கும். அதனால் இந்த கீரைக்கு பேர் வல்லக்கீரைன்னு பேர். இது வந்து கொடியனத்தை சேர்ந்தது. கொடி கொடியாக தான் படர்ந்து நிறையா போகும். நம்ம இப்போ இருக்கிறது வந்து ராஜபாளையம் கருங்குளம் கம்மாய் பக்கத்தில் இருக்கும். அதனால் இந்த கீரையை பார்த்துக்கோங்க, நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட வேண்டிய கீரையெல்லாம் முக்கியமான கீரை இது ஒரு கீரை தான். அதனால் அளவோடு சாப்பிட்டுக்குங்க. அதனால் இது போன்ற வீடியோ உங்களுக்கு நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஞானபிதா பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லி யூடியூப் சேனலில் பார்த்துட்டே வாங்க. நிறைய பதிவு உங்களுக்கு போட்டு வரோம். நன்றி, வணக்கம்.